சங்க காலத்திலிருந்து, புராண இதிகாச காலத்திலிருந்து இந்த இடத்திற்கு நீ படிக்க வருவதற்கு எத்துணை தலைமுறைகள் என்ன தியாகம் செய்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் மட்டுமல்ல, மூதாதையர்கள், பெண்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டே ஆக வேண்டும். என்ன தெரியுமா? நடு காட்டிலே தன்னை தவிக்க விட்ட நளனை தமயந்தி மன்னித்தாள். ராவணனுடைய நகம் கூட தன் மீது படாமல் பாதுகாத்த சீதையை அக்னி பிரவேசம் செய்ய சொன்ன ராமனை சீதை மன்னித்தாள். காரணத்தோடு பதிவு செய்கின்றேன். சூதிலே தனக்கே தெரியாமல் தன்னை இழந்த தருமனை பாஞ்சாலி மன்னித்தாள். மாதவியிடம் மயங்கி தன்னுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிய, விதவையாக்கிய கோவலனை கண்ணகி மன்னித்தாள். அத்துணையிலும் பாருங்கள், நமக்கு இந்த புராணங்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்கின்றன. நல்லது ஒரு பக்கம் இருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு அவை சொல்ல தந்தது, அத்துணையிலும் தவறு செய்த ஆண்களை பெண்கள் மன்னித்தார்கள். ஏனென்றால் அது பெண்களினுடைய குணமாகவே உயிரோடு உடலோடு கலந்து போய்விட்டது. இந்த இடத்திலே ஒன்றை பதிவு செய்கின்றேன். ஒரு பெண் என்பவள் யார்? ஜப்பானிய நாட்டிலே பெண்ணின் பெருமையை சொல்லுவதற்காக பாடத்திட்டத்திலே வைத்திருக்கின்றார்கள். 80 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏன் உங்களுக்கு அதுபோல ஒரு உணர்வு வந்தது? எப்படிப்பட்டவள் பெண்? எவ்வளவு பெரியவள்? அப்படியே கேளுங்கள். பாடத்திட்டத்திலே சேர்த்திருக்கின்றார்கள் மாணவிகளே. 80 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜப்பானிய நாடு இராணுவ ஆட்சியிலே இருக்கும்போது இராணுவ உடை அணிந்த கொள்ளைக்காரர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கண்ணில் படுபவர்களை எல்லாம் வெட்டி சாய்த்து விட்டு கொள்ளையடிப்பதை தொழிலாக வைத்திருந்த காலத்திலே ஏற்பட்ட உண்மை சம்பவம். ஒரு தாய் தன் வீட்டு வாசலிலே 2 குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டு அமர்ந்திருக்கின்றாள். கொள்ளைக்காரர்கள் வருவதை கேட்டு எல்லோரும் சிதறியடித்து ஓடுகிறார்கள் மறைவிடத்தை நோக்கி. இந்த தாயும் 2 குழந்தைகளை இடுப்பிலே வைத்து 3 பேரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்றார். குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் மாணவிகளே, 3 பேரும் தப்பிக்க முடியாது என்ற நிலையிலே ஒரு நிமிடம் நின்று நிதானித்து 2 குழந்தைகளினுடைய முகத்தையும் பார்த்துவிட்டு ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையோடு மறைவிடத்தை சென்றடைகிறாள். மறைவிடத்திலிருந்து திரும்பி பார்க்கின்றாள். இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படிப்பட்டு சின்ன பின்னமாக சிதைவதை பார்த்து கதறியவள். கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்ற பிறகு அந்த இடத்திலே வந்து ஒரு கையிலே ஒரு குழந்தையை இறுக்கமாக பிடித்து கொண்டு கதறி பதறி உருண்டு புரண்டு அழுது கொண்டிருக்கும் போது எல்லோரும் அந்த இடத்திற்கு வருகின்றார்கள். ஒரு முதியவர் அங்கே வந்து கேட்கின்றார், தாயே, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகளும் 2 கண்களைப் போலவல்லவா? அடையாளத்தை பார்த்து விட்டு ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற உனக்கு எப்படி முடிந்தது? அடுத்த நொடி அந்த தாய் சொல்லுகிறாள், பெரியவரே, என்னுடைய குழந்தைக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சோறூட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள். 2 குழந்தையும் காப்பாற்ற நினைத்தேன், முடியவில்லை. நான் இறக்கி விட்டது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை. ஏனென்றால் அடிப்படையில் நான் ஒரு பெண். பெண்ணில் பெருந்தக்க யாவுளை என்று ஏன் சொல்லுகிறோம் என்று தெரிகிறதா? இதை சொல்லி முடித்ததற்கு காரணம், இதை போலவே பெண்கள் ஆண்களை மன்னித்தாலும் ஆண்கள் தவறே செய்யாத பெண்களை எப்படியெல்லாம் தண்டித்தார்கள் என்று புராண இதிகாசங்கள் என்ன சொல்லுகின்றன என்பதை நீங்கள் படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், பெண் கல்வி எல்லாமே இருக்கிறது. என்ன சம்பவங்கள் தெரியுமா? ஜமதக்னி என்று ஒரு முனிவர், ரேணுகை என்பது அவளுடைய மனைவி. ரேணுகை மிக அழகானவள். ஒரு நாள் நீர்நிலைக்கு தண்ணீர் எடுக்க செல்லுகின்றாள். வானத்திலே கந்தர்வன் போகின்றான். அவனுடைய முகம் இந்த தெளிந்த நீரிலே தெரிகிறது. ஒரு ஆண்மகனுக்கு இவ்வளவு அழகா என்று ஒரு கணம் நினைக்கின்றாள். ஒரு கணம். ஏனென்றால் இவளுடைய கணவன் முனிவன். இதை தன் தவ வலிமையால் தெரிந்து கொண்ட ஜமதக்னி முனிவர் தன் மகன் பரசுராமனை அளிக்கின்றான். மிகப்பெரிய படிப்பாளி, வில்லாளன். உன்னுடைய வாளை எடுத்து உன் தாய் நெறிதவறி விட்டால் அவள் தலையை துண்டாக்கி விடு என்று சொல்லுகின்றான்.
பெற்றதாயை கொல்ல சொல்லுகின்றானே, சொல்லுபவன் அப்பனாக இருக்கின்றானே என்று ஒரு கணம் நிதானிக்கின்றான். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, வெட்டு தலையை என்று சொன்னவுடன் வாளை எடுத்து தாயினுடைய தலையை வெட்டி விடுகிறான். மகிழ்ச்சியிலே தன் பேச்சை கேட்டு தன் தாய் தலையை துண்டித்து விட்டானே என்று, மகனே என்ன வரம் வேண்டுமானாலும் கேள். அடுத்த நொடி அவன் சொன்னான், இறந்து போன என்னுடைய தாய் உயிர் பெற வேண்டும், அதுதான் என்னுடைய ஒரே வரம் என்றான். அதிர்ந்து போன ஜமதக்னி முனிவன், என்னடா இப்படி செய்து விட்டாயே என்று சொன்னவுடன் அவன் சொன்னான், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று நீ சொல்லி வளர்த்ததை போல தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்று என் தாய் சொல்லி சொல்லி என்னை வளர்த்திருக்கிறாள் என்றான். இதை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இதை போலவே கௌதம முனிவன் அகலிகை உலக அழகி. அகலிகை மீது மையல் கொண்ட இந்திரன் சேவல் வடிவத்திலே வந்து 4 மணிக்கு கூவ வேண்டிய சேவல் 2 மணிக்கு கூவுகிறது. காரணத்தோடு இதையெல்லாம் பதிவு செய்து கொண்டு வருகின்றேன். பொழுது புலர்ந்து விட்டது என்று கமண்டலத்தோடு கௌதம முனி காட்டிற்குள்ளே சென்று விடுகின்றார். இந்திரன் வடிவெடுத்த இரவு நடுநிசியிலே கௌதம முனியினுடைய வடிவிலே இந்திரன் மாறி அகலிகையை ஆட்கொண்டான் என்பது உங்களுக்கு தெரிந்த வரலாறு. இந்த இடத்திலே நீங்கள் சிந்திக்க வேண்டியது, முக்காலமும் உணர்ந்த முனிவருக்கு பெண் கோழி எது, ஆண் கோழி எது, அல்லது சேவல் 4 மணிக்கு கூவுமா 2 மணிக்கு கூவுமா, உண்மையான சேவலா என்று தெரியாத போது நடுநிசையிலே தன்னுடைய கணவன் வடிவிலே வந்த இந்திரனை கௌதம முனி இல்லை என்று அந்த பெண்ணுக்கு எப்படி தெரியும்? அவள் கல்லாக சமைக்கப்பட்டாள். இது இரண்டிலுமே தவறே செய்யாத பெண்களை ஆண்கள் தண்டிக்கின்றார்கள். ஏற்கனவே சொன்ன 4லும் தவறு செய்த ஆண்களை பெண்கள் தண்டிக்கின்றார்கள். இந்த கல்வி உங்களுக்கு எதை தர வேண்டும் தெரியுமா? எத்துணை 1000 ஆண்டுகள் கடந்து இங்கே வந்து நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் தெரியுமா? கருவறை முதல் கல்லறை வரை பெண்களை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு சட்டங்கள். ஏன் தெரியுமா கருவறை என்று சொல்லுகின்றேன்? நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு அந்த காலத்தில் இருந்து நடந்த உண்மை சம்பவம் 1828ஆம் ஆண்டு ராஜஸ்தானிலே எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி 10,000 ஆண் குழந்தைகளுக்கு ஒரு பெண் குழந்தை கூட இல்லை. ஏனென்று உங்களுக்கு தெரியும், அவர்கள் திருமணத்தையே பார்த்ததில்லை. இது அத்துணையும் பதிவுகள். ஏன் சிந்தியுங்கள். அத்துணை பெண் குழந்தைகளும் அழிக்கப்பட்டு விட்டன. எதற்காக? மாணவ செல்வங்களே, மாணவிகளாகிய இத்துணை பேர் 1000 ஆண்டுகளாக கொடுமையிலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் இருந்து இந்த கல்லூரியிலே வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள். பூதப்பாண்டியன் என்று ஒரு மிக மாபெரும் மன்னன், கோப்பெரும் பெண்டு என்பது அவளுடைய மனைவி. பூதப்பாண்டியன் இறந்து போகின்றான். கோப்பெரும் பெண்டு சிதையிலே விழ வேண்டும். எதற்காக? கணவன் இறந்தால் உடன்கட்டை ஏற வேண்டும். உடன்கட்டை ஏறுவதற்கு சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன தெரியுமா? அப்போதுதான் நீ உத்தமி, நீ பத்தினி. ஆண் வர்க்கத்தை வாழ்விப்பதிலேயே தன்னுடைய வியர்வையையும் இரத்தத்தையும் சிந்தி வளர்த்த பெண்களை எரியும் நெருப்பிலே விழச் செய்வதற்கு இந்த ஆண்கள் செய்த சதி வலைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. இதை அப்பட்டமாக நான் பதிவு செய்கின்றேன். இந்த தலைப்பிலே நான் ஆய்வு செய்பவன் என்ற ஒரு மாணவன் என்ற காரணத்தினால் இதை முழுமையாக இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் இந்த கல்வியை எப்படி உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும், இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. நடந்தது என்ன? இவளை கொண்டு போய் எரியும் நெருப்பிலே விழ செய்வதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம், நீ நெருப்பிலே கணவன் விழுந்து இறந்தவுடன் நீனும் விழுந்தால் உடலிலே உள்ள 3.5 கோடி மயிர்கால்கள் ஆண்டுக்கு கணவனுடன் சொர்க்கத்திலே நன்றாக வாழலாம். 14 இந்திரர்கள் வாழுகின்ற வாழ்க்கையை நீ அனுபவிக்கலாம். உன்னுடைய 3 தலைமுறைகள் கணவனுடைய தலைமுறை, தந்தையுடைய தலைமுறை, தாயினுடைய தலைமுறை, இவர்கள் பாவங்களை எல்லாம் நீ அழித்து விடுகிறாய். அதனால நெருப்புல விழுன்னு சொன்னான். 1828ஆம் ஆண்டு ராஜாராம் மோகன் ராய் என்ற மாபெரும் மனிதன் தோன்றி இந்த சதிக்காக குரல் கொடுத்தார். வாரன் ஹேஸ்டிங் என்ற பிரபு சட்டத்தை ஏற்றினார். என்ன தெரியுமா? யாரெல்லாம் சதியிலே பெண்களை விழ சொல்லி போய் விழ வைக்கின்றார்களோ அவர்கள் அத்துணை பேரும் கொலை குற்றவாளிகள், தூக்கு தண்டனை என்று சொன்னவுடன் பிறகுதான் இந்த சதி நின்றது.
ஆனால் இந்த சதி வந்து கணவன் மீது பற்று கொண்டு போய் யாரும் நெருப்பிலே விழவில்லை. உண்மையிலேயே எதற்காக விழுந்தார்கள் என்று அந்த கோப்பெரும்பெண்டு ஒரு படித்த புலவர் அப்படியே பதிவு செய்கின்றாள். என்ன தெரியுமா? பல்சான்றீரே பல்சான்றீரே, செல்கவென சொல்லாது ஒலிகை என விளக்கும் பல்சான்றீரே. என்ன அர்த்தம் தெரியுமா? நான் போய் சிதையில விழ போறேன், நீ வேண்டான்னு தடுக்கிறியடா, என்ன சதி செய்யறேங்கிறான். தடுக்கிறது நல்லது தானேன்னு உள்ள படிச்சா, கணவனை இழந்தவர்கள் வாழ்வதை விட இறப்பது மேல் என்கின்றாள். ஏன் தெரியுமா? பொட்டு வைக்க முடியாது, பூ வைக்க முடியாது, முடியை கொய்து விடுவார்கள், ஒவ்வொன்றாக திரும்ப முளைக்க கூடாது என்பதற்காக. இது அத்துணையும் சத்தியம். நீர் சோற்று உருண்டையைத்தான் சாப்பிட வேண்டும், பாயிலே படுக்க முடியாது, ஆண்களை ஏறெடுத்து பார்க்க முடியாது, எல்லோரும் தூங்கிய பிறகு தூங்க வேண்டும், எல்லோரும் எழுந்த பிறகு அதற்கு முன் எழ வேண்டும். இத்துணையையும் கடந்து நீங்கள் வாழ்விலே வளம் பெற வேண்டும் என்றால் படித்தே ஆக வேண்டும்.